வெல்கம் பேக் டு கைரளி உலகம். மூணார் கதை தான் மக்களே. ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் போனது இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு. இந்தியாஸ் நம்பர் 1 பார்க்குன்னு போட்டிருந்தது. நம்ம குடியிருந்ததே பூமியை விட எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம குடியிருந்துட்டு அங்கேருந்து இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு போனது. அதை விட ஹைட்டில் உள்ள மூணார் மலை சூப்பராக இருந்தது. பஸ்ஸில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்ரு மலைக்கு மேலே ஒரு இடத்துல விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம நடந்து ஒரு 3 கிலோமீட்ரு மலையோட ஒரு உச்சிக்கு போகிறோம். அந்த உச்சிக்கு போகிறதுக்குள்ளே டீ எஸ்டேட்டு, தாராளமான டீ எஸ்டேட்டை பார்க்குறோம். மழை பெய்யும், பனி வந்து அப்படியே மூடிடும், போகிறதுக்கு கூட கண்ணு தெரியாத மாதிரி அப்படி குளுன்னு குளிர் அடிச்சுட்டு நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்தது. நாங்கள் போன அன்னைக்கு 2 சைடும் தேயிலை தோட்டம், பனி மூடி அப்படியே குளிர் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு யானை வருது, யானை அங்கே மேயுது. அந்த மாதிரி இந்த வீடியோவில் ஜன்னல் சைடில் இருந்து எடுக்க முடிஞ்ச அளவு தான் எடுத்தேன். ஏன்னா நானும் ரசித்து பார்க்க வேண்டியது இருந்ததுனால எனக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு போஸ் கிடைக்கல. சீட்டு ஹைட்டு வந்து ரொம்ப ஹையாக இருந்தது, அதனால் எடுக்க முடியல. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து மொத்தம் 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டரே ஏறல. நான் 1.5 கிலோமீட்டரில் நான், என்னோடய பிரதருங்களா, என்னோடய சிஸ்டருங்களா இங்கே கீழே போட்டிருக்கிற ஒரு மர பீசஸில் உட்காந்துக்கிட்டோம். ஸ்டூல் மாதிரி பண்ணி போட்டிருந்தாங்க, அதில் உட்காந்துக்கிட்டோம். சூப்பராக இருந்தது. உள்ளுக்குள்ளே ஒன்றும் கொண்டு போக முடியாது. சாப்பிட்றதுக்கான இது பிளாஸ்டிக் பேப்பர்ஸு அந்த மாதிரி ஒன்றுமே பூமியை அழுக்காக்குற ஒரு ஜாமானும் அங்கே கொண்டு போகக்கூடாது. அப்படி அழகாக போயிட்டு அங்கே உச்சிக்கு போனப்போ அங்கே ஒரு வாட்டர் ஃபாலாமா. அந்த வாட்டர் ஃபாலில் தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்களோட நாத்தனார் மகன் வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்தாப்புல. சூப்பராக இருந்தது, குளுன்னு ஒரு தண்ணி, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. இந்த நேஷ்னல் பார்க்கில் ஸ்பெஷலாக சொல்ல போனால் என்ன அப்படின்னு பார்த்தா, மலையோட உச்சியிலேருந்து பார்த்தோம்னா கீழே எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்டு கூட தெரியும். அப்படி அழகான ஒரு வியூ. அப்புறம் வந்து வரையாடுகள்னு சொல்கிற ஒரு டைப்பு ஆடுகள், அதை காவல் காக்கிறதுக்கு முக்குலையும் மூலையிலையும் செக்யூரிட்டி வச்சுருக்குறாங்க. ஆடுகளை மேய்க்கிற மாதிரியே அவங்க கையில் ஒரு கோல் இருக்குது. அது போக வெயிலில் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொப்பி வச்சுக்கிறாங்க. ஆடுகளை வந்து பத்திரமா பாதுகாத்துக்கிறாங்க. அதுக்கு எங்கேயும் சிக்கி மாட்டிடக்கூடாது. ஒரு டேர்னிங்லேயும் ஒரு மெய்ப்பர்கள் மாதிரி ஒருத்தவங்கள வச்சுருக்குறாங்க. கவர்மெண்ட் அந்த விதத்தில் நல்லா அனிமல்ஸை பாதுகாக்குது. திடீர்னு மழை வர மாதிரி இப்படி மேகங்கள் மூடிடுது, குளுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்கிறதுக்கே வர்ணிக்க முடியாத ஒரு குளிர். இப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் ஒரு யூ-டர்ன் வந்து அப்புறம் திரும்ப இதே மாதிரி கைப்பிடி கம்பியில் வச்சு கட்டியிருக்கிறாங்க, சவுக்கு மரத்தில் வச்சு கட்டியிருக்காங்க, கம்பி இல்லை. அப்படியே ஏறி போய் திரும்ப ஒரு யூ-டர்ன் எடுத்து அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் குருவி காக்காக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு இடையில மண் சட்டியில் தண்ணி நிரப்பி வச்சுருக்காங்க. அப்புறம் நீலக்குறிஞ்சிங்கிற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கக்கூடிய நீலக்குறிஞ்சி இந்த மூணாரில் தான் பூக்கும். பார்க்குற பூக்களே ரொம்ப அழகாக இருந்தது. சின்ன சின்ன பூக்கள் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.